ஏகாதச விநாயகர்கள் எனப்படும் 11 சுயம்புலிங்க மூர்த்திகள் அனைவரும் ஒரு சேர ஓம் வடிவில் ஒரே சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயம். 400 வருடங்களுக்கும் மேல் பழமையான இந்த ஆலயம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள சேன்பாக்கம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. மேலும் ஆதிசங்கரர் மற்றும் காஞ்சி மகா பெரியவா தரிசித்த அற்புத ஆலயம். சேன்பாக்கம் ஒரு பிரபலமான விநாயகர் ஸ்தலம். இது உள்ள 11 விநாயகர் சுயம்பா வந்திருக்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஓம்கார ஸ்வரூபமாக இருப்பார். மகாராஷ்டிரா துக்கோஜிராவுன்ற ஒரு 400 வருஷம் தோராயமாக ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ரதத்தில் போயிருக்காரு. சுவாமி மேலே ரதம் ஏறிருக்கு. ரதம் கீழே சாஞ்சோன்னா சுவாமி மேலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவர் பயந்துட்டு போய் இது ரத்தம் வந்துட்டு என்ன இது கல் மேலே ரத்தம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே ராத்திரி ஆகி இங்கேயே தங்கியிருக்காருங்க. அப்போ சுவாமி அவங்க கனவுல பயப்பட வேணாம், இது வரைக்கும் நான் பூமி உள்ளே இருந்தேன், உங்கள் மூலிமா வெளியே வரணும்னு உங்களுக்கு பிராப்தம், இதுக்கு மேலே கோவில் கட்டி இது பண்ணிங்கன்னா சுவாமி மேலே இன்னும் அந்த வடு இருக்கும். பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இருக்கும்போது பார்த்தா அந்த ரதம் ஏறின அடையாளம் இருக்கும். மேலே தேவர்கள்லாம் பூஜை பண்ணுறதா இதுக்கும் அதனால் ஓப்பனாக இருக்கார். சுவாமி இன்னும் வளர்ந்துட்டுருக்காரு. நாங்கள் முதல்ல அளவு எடுத்து செய்த கவசம் பிடிக்கல. கீழே ஒரு பீடம் வச்சு அதுக்கு மேலே தான் இப்போ கவசம் சாப்பிட்றோம். எனக்கு தெரிஞ்சு சமீபமாக அந்த பீடமும் மாற்றி இன்னும் கொஞ்சம் பெருசாக பீடம் பண்ணி அதுக்கு மேலே கவசம் சாப்பிட்றோம். மேலே தேவர்களாக இன்னொன்று துவஜஸ்தம்பம் எல்லா கோவிலையும் வெளியே இருக்குது. இங்கே மூலஸ்தானத்திலே துவஜஸ்தம்பம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சுவாமி குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்களாம் சங்கடங்கிற சக்தி அன்றைக்கி கல்யாணம் ஆகணும்னா 33 நெய் தீபம் போட்டு வேண்டின்னு போனால் உடனே கை கொடுன்றது இங்கே ஐதீகம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க 17 தீபம் நெய் தீபம் போட்டு சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணின்னு போனால் அதுவும் கூடுன்றது. இது கணக்கு கிடையாது. இவ்வளோ நாள் இத்தனை வாட்டி பண்ணணும்லாம் அவங்க விருப்பம். அது பண்ணினே இருக்கணும். நடுவில் கை கொடுன்றது இங்கே ஐதீகம்.